மிதுனம் ராசி அன்பர்களே, புதனின் ஆதிக்கம் கொண்ட அறிவாற்றல் மிக்கவர்களை இனிய வணக்கம். உங்களுடைய ராசியின் இயல்புகளையும் நீங்கள் சந்தித்த சவால்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். மிதுனம் ராசி ஆண்கள் மற்றும் பெண்களின் பொதுவான ஒரு குணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். மிதுனம் என்பது ஒரு இரட்டை ராசி. இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இது காலப்புருஷ தத்துவத்தின் 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதுனம் ராசியானது எப்போதுமே இருக்கும். இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மிகவும் புத்திசாலியான ஒரு மனிதர்களாக நடந்து கொள்வீங்க. எதையுமே மிக விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கொண்ட ஒரு மனிதர்களாகவும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மனம் ஒரு விஷயத்தை செய்ய என்று சொல்லும், இன்னொரு மனம் அதை செய்யாதே குழப்பங்களுக்கு ஆளாகி விடுவா என்று உங்களுடைய மனமானது கூறிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே புத்திசாலியான ஒரு மனிதர்களாகத்தாங்க எப்போதுமே இருப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் எளிதாகவே மற்ற நபர்கள் விட எளிதாகவே நீங்க கற்றுக்கொள்வீங்க. அந்த ஒரு திறமையும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பேச்சிலேயே நீங்க மற்றவங்களை கவர்ந்து விடுவீங்க. மற்றவரிடம் எப்படி பேசினால் அவர்களை கவர முடியுமோ அந்த ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு செயல்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பல கோணங்கள்ல நீங்க சிந்திச்சிருப்பீங்க. இனிமே அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும், எப்படி கிடைக்கும் என்று அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனையும் சிந்தித்து நீங்கள் வாழ்க்கையில உயர்வையும் பெறவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா பெண்கள் வாழ்க்கையில பல்துறை அறிவு மிக்கவர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு பெண்மணிகளாக மிதுனம் ராசி பெண்மணிகள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஒரே நேரத்தில் ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு செயலையும் நீங்கள் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. ஆனால் மனதிற்குள் எதையும் எளிதாக நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. எல்லாத்தையும் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து உங்களுக்குன்னு வேண்டிய மனிதர்கள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மனிதர்களிடம் மட்டுமே தாங்க நீங்கள் அனைத்தையுமே வெளிப்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. இதுவரை நேர்ந்த உங்களுடைய சோகங்களும் கொடுமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தது அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். மறக்காம பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு 6 மற்றும் 8ஆம் இடத்துக்கு தொடர்புகள் ஏற்படும் பொழுது கொடுமையான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப்பெற்றது. ஏன் தெரியுமா உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஏற்பட்டது? மிதுன ராசிக்கு கடந்த காலங்களில் அஷ்டம சனியின் தாக்கமும் ராகு கேதுவின் மறைமுகமான பார்வையும் உங்கள் மீது இருந்ததால் நீங்கள் செய்யாத தவறுக்காக கூட நீங்க பழி சுமக்க வேண்டிய சில சுமைகளானது ஏற்பட்டிருக்கும். மற்ற நபர்கள் செய்த தவறுக்கும், மற்ற நபர்கள் திருடிய பொருட்களுக்கும் நீங்க பலிக்கேடாக ஆகக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று பல முறைகள் நீங்கள் சிந்தித்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததாக கொடுமைகளையும் ஒரு பின்னணியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் அதுவே உங்களுக்கு வினையாகவும் மாறியிருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லதைத்தான் பண்ண வேண்டும் என்று சில முடிவுகளையும் சில விஷயங்களையும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் உங்களுக்குள்ள மாறியிருக்கும். உங்களை ஒரு சாதாரண மாணவர் என்று நினைத்து சமூகம் உங்களை புறக்கணித்த விதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவாகவே உங்களுக்குள்ள மாறியும் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்க சாதாரணமானவங்க என்று நினைத்து சமூகம் உங்களை புறக்கணித்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கிறது, எவ்வளவு அறிவாளிகள் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஆள் பார்த்து பழகுவது என்கிற ஒரு கணக்கை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுத்திருக்குங்க. அடுத்ததா மிதுனம் ராசியினருக்கு துரோகங்கள் என்பது அந்நியர்களிடமிருந்து வருவது கிடையாதுங்க. உங்க கூடவே இருப்பவரிடமிருந்து தான் வருகிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடமெல்லாம் நீங்கள் நன்றாக பேசி பழகுறீங்களோ அவங்களே உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீங்க யாருக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தீர்களோ அல்லது யாருக்கு பண உதவி செய்தீர்களோ அவர்களே உங்களுடைய தொழிலை சிதைக்கவும் முயற்சி செய்திருப்பாங்க. உங்க கூடவே இருந்து உங்களுடைய தொழிலையும் கற்றுக்கொண்டு உங்களுடைய கடைக்கு எதிரிலேயே ஒரு கடையையும் போடுவாங்க. இல்லைன்னா உங்களுடைய கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்களை அவங்க பிடித்து கொள்வாங்க. இந்த மாதிரியான சில செயல்களை செய்து உங்களுடைய தொழிலை முடக்க ஒரு எண்ணத்தில் சில பேர் செயல்படுவாங்க. ஆனால் அவங்க கூடவே இருந்து உங்களிடம் பணத்தையும் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் ஒரு சூழல்ல உங்களுக்கு எதிராகவே இந்த ஒரு செயலையும் செய்யவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ரகசியங்களை அறிந்து வைத்துக்கொண்டு அது உங்களுக்கு எதிராக பயன்படுத்திய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத சில வடுக்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. மன்னிக்கப்படாத உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களை இக்கட்டான சூழ்நிலையில் உன்னால் எதுவுமே முடியாது என்று ஏளனம் செய்த உறவுகளை உங்களுடைய மனம் இன்னும் மன்னிக்க தயாராகவே இருக்காதுங்க. அதையும் உங்களுடைய மனதிற்குள்ள போட்டு நீங்க குழப்பிக்கொண்டே தான் இருப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது தீரும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள்.
இதெல்லாம் இப்போ வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஆனால் அந்த நன்மைகள் தானாகவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பது கிடையாதுங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்குன்னு மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அதே போலத்தான் நீங்களும் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அது என்னவென்று இறுதியில் கூறுகிறேன், அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களை, உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் சுப கிரகங்களின் சேர்க்கையால் உங்களுடைய விதியில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நீங்களே அறியாத ஒரு மாற்றமாக அது நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய அதிபதி புதன் சொல்வது என்ன தெரியுமா? உன் அறிவே உனக்கு ஆயுதம். இனி உன்னுடைய சொற்கள் மற்றவங்களை ஆளப் போகின்றது என்பதை உங்களுக்குள்ள சொல்லவும் ஆரம்பிக்கிறது. காலம் உனக்கான ஒரு புதிய பாதையை திறந்து வைத்துள்ளது. துணிந்து நீங்கள் முன்னேற வேண்டும். நீங்க அதிபதி பேச்சை கேட்டு துணிந்து வாழ்க்கையில முன்னேறி உங்களுக்குன்னு தெரிந்த செயல்களை நீங்க செய்து பாருங்க. அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆதரவே இல்லாம இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடங்கிய பிறகு எங்கிருந்து தான் ஆதரவு வரும் என்று தெரியாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு உங்களை நிச்சயமா தேடியே வந்து விடுங்க. கிரகநிலையில ஒரு சாதகமான ஒரு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதால் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில கதவை தட்டும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில கதவை தட்டி இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்த சொத்துக்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்ப ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு பொலிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர் ஒருவர் தேடி வருவார். அவர் உங்களுடைய வாழ்வின் ஒரு திருப்பு முனையாக நிச்சயமா செயல்படவும் ஆரம்பிப்பார். யார் அந்த நபர் என்றால் அவர் ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது ஒரு புதிய தொழில் கூட்டாளியாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனா அவர் எதர்ச்சியாகத்தாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சில பாடங்களையும் சில அனுபவங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையில அவர் எதையெல்லாம் பார்த்தாரோ அதை அனைத்தையும் உங்களுக்கு நிச்சயமா சொல்லிக் கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தியும் கொண்டு போவாருங்க. ஆனா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்ய வேண்டும். ஆனா அந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க பணம் எதையுமே செலவு செய்ய தேவையில்லை. உங்களுடைய மனதில் நம்பிக்கையை வைத்து இதை செய்தால் மட்டுமே போதும். இதை வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து கூட நிச்சயமாக செய்யவும் முடியும். இதை நீங்க செய்வதன் மூலியமா உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். முதல்ல ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு நீங்க அதிகமாக கவலைப்படுத்தக்கூடிய 3 விஷயங்களை நீங்க பேப்பர்ல எழுதி கொள்ளுங்கள். அதற்கு கீழே இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர வேண்டும். நான் எழுதுவதை நீங்க உங்களுக்குன்னு 3 கவலைகள் 3 பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் முதல்ல எழுதி கொள்ளுங்கள். எழுதிவிட்டு இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர வேண்டும் என்று நீங்கள் அதனை ஒரு முறை எழுதி வைத்தாலே போதுங்க. பிறகு அந்த ஒரு பேப்பரை மடித்து பெருமாள் படத்திற்கு கீழே உங்களுடைய வீட்டில் வைத்து விடுங்கள். இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்தால் போதும். இதனை மட்டும் செய்து 3 நாட்களுக்கு பிறகு அதனை கிழித்து நீரில் விட்டாலும் சரி, இல்லை என்றால் உங்களுடைய வீட்டு வாசலில் தீபங்களை ஏற்றும் பொழுது அந்த ஒரு தீபத்துடன் அதை எரித்து விட்டாலும் போதும். ஆனால் அந்த எழுதுவதை மட்டும் நீங்கள் மனதார எழுத வேண்டும். இதை எந்த ஒரு நாளில் எழுத வேண்டும் என்றால் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. ஆனால் நீங்க பெருமாளை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அதை நிச்சயமாக தேடி கொடுப்பார். ஆனால் இந்த ஒரு பரிகாரம் இதோடு உங்களுடைய வாழ்க்கையில முடிய போவது கிடையாதுங்க. அடுத்ததான் நீங்க விநாயகருக்கும் ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த ஒரு நாள்ல காலையில அருகம்புல் மாலையிட்டு விநாயகரை நீங்கள் வழிபடலாம். பச்சை நிற தானத்தையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யவும் வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிறத்திலான கல்வி உபகரணங்களை நீங்கள் தானம் செய்யலாம். அது பேனாவோ நோட்டோ, ஆனால் அது பச்சை நிறத்தில் இருப்பது போன்று நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில பசுமைகள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க வெற்றியை அனுபவிப்பீங்க. பெருமாளுடைய தரிசனமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். முடிந்தால் விஷ்ணுவின் ஆலயத்திற்கு சென்று துளசி தீர்த்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதனையும் நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதனை செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கும். புதிதாக வரக்கூடிய நபரின் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய வருமான வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான ஒரு பெரிய திருப்பங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். நன்மைகளும் உங்களை தேடியும் வந்துவிடும். உங்களுடைய மனதில் இருந்த நீண்ட கால குழப்பங்களுக்கு அந்த ஒரு நபர் உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வை நிச்சயமா தேடி கொடுப்பார். உங்களை மதிக்காத உலகம் அந்த ஒரு நபரின் வருகைக்கு பிறகு உங்களை கௌரவமாக பார்க்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு பரிகாரம் அவ்வளவு
சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். யாருமே இதனை எளிதாக நினைக்க வேண்டாம். மனதார நீங்க இதனை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றியை பெறுவீங்க. இதை நீங்க செய்து பார்த்து விட்டு கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததா நீங்க விநாயகருக்கும் ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த ஒரு நாள்ல காலையில அருகம்புல் மாலையிட்டு விநாயகரை நீங்கள் வழிபடலாம். பச்சை நிற தானத்தையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யவும் வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிறத்திலான கல்வி உபகரணங்களை நீங்கள் தானம் செய்யலாம். அது பேனாவோ நோட்டோ, ஆனால் அது பச்சை நிறத்தில் இருப்பது போன்று நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில பசுமைகள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க வெற்றியை அனுபவிப்பீங்க. பெருமாளுடைய தரிசனமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். முடிந்தால் விஷ்ணுவின் ஆலயத்திற்கு சென்று துளசி தீர்த்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதனையும் நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதனை செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கும். புதிதாக வரக்கூடிய நபரின் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய வருமான வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான ஒரு பெரிய திருப்பங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். நன்மைகளும் உங்களை தேடியும் வந்துவிடும். உங்களுடைய மனதில் இருந்த நீண்ட கால குழப்பங்களுக்கு அந்த ஒரு நபர் உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வை நிச்சயமா தேடி கொடுப்பார். உங்களை மதிக்காத உலகம் அந்த ஒரு நபரின் வருகைக்கு பிறகு உங்களை கௌரவமாக பார்க்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு பரிகாரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். யாருமே இதனை எளிதாக நினைக்க வேண்டாம். மனதார நீங்க இதனை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றியை பெறுவீங்க. இதை நீங்க செய்து பார்த்து விட்டு கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும்